இந்த அருமையான காலை வேளையிலே அந்த படத்தை கொஞ்சம் எல்லாரும் ஒரு முறை உற்று நோக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரூட்டட் இன் கிரைஸ்ட் என்கிற அந்த வாக்கியத்திலே இந்த சிலுவைக்கு கீழாக நீங்க பார்க்கறது வேர்களை பார்க்குறீங்க இல்லையா? இந்த வேர்கள் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு டைரக்ஷனோ இல்லை வேற இப்படிதான் அப்படித்தானோ இல்லை. எங்கெல்லாம் அது வாய்ப்பு கிடைக்கிறதோ, பூமியில எப்படிலாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த பாதையெல்லாம் அது பயன்படுத்தி நுழைவதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஸோ இந்த வேர்கள் பல அதை நீங்க இத்தனை அத்தனைலாம் எண்ண முடியுமா அப்படி பார்த்தீங்கன்னா எண்ண முடியாது. யூ cannot count the roots. வேர்களை நீங்க ஒரு நாளும் எண்ண முடியாது. பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எப்படி எண்ண முடியாத அளவிற்கு ஒரு வேரில் ஒரு வேரானது பாய்கிறதோ, அதே போலதான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் எண்ண முடியாத நற்குணங்கள் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஆமா, நீங்க உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த இடத்துல நீங்க சீரியஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சப்ஜெக்ட்ல மட்டும் சீரியஸா இருந்தா போதும். மற்றபடி முகத்துல என்ன செய்யக்கூடாது? உங்க முகம் எப்படி இருக்கக்கூடாது? ரொம்ப சீரியஸா இருக்கக்கூடாது. அப்புறம் நீங்க சீரியஸ் ஆயிட்டா நாங்க சீரியஸ் ஆயிடுவோம். எல்லாரும் சீரியஸ் ஆயிட்டா பிறகு சூழ்நிலை சரியா இருக்காது இல்லையா? ஆமா, இங்க நம்ம துக்கத்தில் இருப்பதற்கு நாம் இங்கு வரவில்லை. நம்ம இங்க வந்திருக்கிறது எதுக்காக? ஆமா, அக்களித்து அகமகிழ்வதற்காக. அல்லேலூயா. ஆமா, அதுலயும் வாலிப பிள்ளைகள் கூடுகிற இடம் எப்படி இருக்கும்? உம்முனா இருக்கும். வாலிப பிள்ளைகள் கூடுகிற இடம் எப்படி இருக்கும்? உற்சாகமாவா இருக்கும்? கரெக்டா சொல்லுங்க. ஃபயரா இருக்குமா? அப்ப ஃபயர் சர்வீஸ் தான் போன் பண்ணணும். வாலிப பிள்ளைகள் இருக்கிற இடம் எப்பவும் கலகலப்பா இருக்கும். ஆமென். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிற வாலிப பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கலகலப்பா ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, வாலிப பிள்ளைகள் இருக்கிற இடம் எப்பவும் கலகலப்பா இருக்கும். அதனால நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். நமக்குடைய உள்ளத்துல ஒரு உண்மையான மகிழ்ச்சி இருக்கும் பொழுது அது எப்படி தெரியும்? முகத்துல கண்டிப்பா தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பிரியமானவர்களே, இப்படி இந்த நாட்களிலே விடுமுறை நாள் வருது அப்படின்னு சொன்னா எல்லாரும் அந்த விடுமுறை நாளை பல விதங்களில் கொண்டாடுவதற்கு முயற்சி செய்வார்கள் இல்லையா? லீவு வருது அப்படின்னு சொன்னாலே, ஒரு 2 நாள் லீவு கிடைக்கிறதுனாலே அந்த லீவை எப்படி என்ஜாய் பண்ணலாம் என்று சொல்லி அநேகர் திட்டமிடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய விடுமுறைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய விடுமுறைகளை எப்படி திட்டமிடுகிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவரோடு செலவழிப்பதற்குத்தான் அந்த விடுமுறை நாட்களை திட்டமிடுகிறார்கள். இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நீங்க வேற எந்த மெத்தட்ல நீங்க இந்த விடுமுறை நாட்களை செலவழிக்கணும்னு திட்டமிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அதுல உங்களுக்கு ஒரு டல்னஸ் வந்துடும். நல்லா தெரியும் எனக்கு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு காலையில நம்ம 7:30 மணிக்கு நம்ம இந்த இடத்துல ஆரம்பித்திருக்கிறோம். எப்படி இரவு 9-9:30 மணி வரைக்கும் இங்க நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். எதுலையுமே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? டயர்ட் ஆக மாட்டீங்க. எதுலையுமே நீங்க யூ வில் நாட் பி ஃபீல் போர்ட். நீங்க ஒரு நாளும் வெக்ஸ் ஆக மாட்டீங்க. அடுத்தது 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 என்று சொல்லிதான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்வோம்? பயணப்பட்டு கொண்டே இருப்போம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தலைப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதை உங்களை ஒரு மரத்தை எடுத்து அந்த மரத்துல இலையை பத்தியோ கிளையை பத்தியோ பூவை பற்றியோ காயை பற்றியோ கனியை பற்றியெல்லாம் உங்களை சிந்திக்க வைக்காம நேரா எங்க கொண்டு போறாரு? எங்க கொண்டு போறாரு? சத்தமா சொல்லுங்க. வேருக்கு கொண்டு போறார். அருமையான பாஸ்டர் அழகா சொன்னாங்க. அதாவது நம்ம எல்லாம் வெளியில உள்ளதை தான் ரசிக்கிறோம், ஆனால் பார்ப்பதற்கு the most ugliest part சொன்னாங்க இல்லையா? என்ன பார்ட்? வேறு. This is very ugly. The way you are answering is very ugly. Amen. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நம்ம ஒரு மரத்திலேயோ அல்லது ஒரு செடியிலேயோ உள்ள எல்லாத்தையும் பார்ப்பதற்கு பிரியப்படுகிறோம். நிறைய இலைய கூட பார்த்து நம்ம என்ன செய்வோம்? எவ்வளவு அழகா இருக்குல்லன்னு தடவிலாம் கூட பார்ப்போம் அந்த இலைய இல்லையா?
பூவை பார்த்த உடனே என்ன செய்யறோம்? அத சத்தமா சொல்லுங்க. தடவையா பார்ப்பீங்க பூவை? டப்புன்னு பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நமக்கு பூ பிடிக்கும் பிரியமானவர்களே. ஆனால் வேர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அது பார்ப்பதற்கு ரசிக்கக்கூடிய அளவில் அந்த வேர் என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் அந்த மரத்திற்கு பலத்தை தருவதும், அந்த மரத்திற்கு அழகை தருவதும், அந்த மரத்தை மற்றவர்களை ரசிக்க வைப்பதும் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் தான். எது? வேர். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பி ரூட்டட் இன் கிரைஸ்ட். ரூட்டட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாக, கிறிஸ்துவின் ஒரு செடியாக, மரமாக, கிளையாக, இலையாக, காயாக, கனியாக அப்படி சொல்லல, மாறாக கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாய். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த வேரூன்றுதல் என்பதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றிக்கு அடிப்படை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின், ஒரு வாலிப தம்பியின், ஒரு வாலிப தங்கையின் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி எதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னால், அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வேரூன்றி இருப்பதை பொறுத்து. ஆகவேதான் உங்களுக்கு இந்த தலைப்பு யாரு இது எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தலைப்பு கொடுத்தாங்க. உண்மையிலே இந்த தலைப்பை தயாரித்தவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான சிந்தனையை வாலிப பிள்ளைகளுக்குள் ஊட்ட வேண்டும் என்கிற ஒரு தாகத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்காரு. அதனாலதான் இப்படிப்பட்ட பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. ரூட்டட் இன் கிரைஸ்ட். பிரியமானவர்களே, எப்ப நாம கிறிஸ்துவுக்குள் வேர் ஊன்றுகிறோமோ அப்பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆமா, இப்பவுமே ஒரு 5 பேர் கன்னத்துல கை வச்சிட்டீங்க. உங்களுக்கு ஒரு 2-3 கப்பல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் ஒரு பழமொழி உண்டு, கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வையாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால இங்க யாரும், எனக்கு தெரிஞ்சு இங்க யாருக்கும் கப்பல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமென். ஆமா, அதனால உங்களுக்கு தூக்கம் வந்தா கூட நீங்க என்ன செய்யுங்க, டைரக்டா தூங்குங்க. அக்கா கன்னத்துல கை வச்சு செய்தியை கவனிக்கிற மாதிரி தூங்க வேண்டாம். சரியா? எனக்கு 60 வயசு. உலகத்தில் உள்ள எல்லா நடிகர்கள், எல்லா நடிகைகள், எல்லா ஆவிக்குரிய நடிகர்கள், ஆவிக்குரிய நடிகைகள், விசுவாச நடிகர்கள், விசுவாச நடிகைகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதனால யார் தூங்கினாலும் நான் உங்களை எழுப்பவே மாட்டேன். சரியா? உத்தரவாதமா சொல்றேன், தூங்காதீங்கன்னு சொல்லவே மாட்டேன். நீங்க நல்லா தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே? சில நேரம் நான் பேசுறது கூட உங்களுக்கு அப்படி தாளாட்டுற மாதிரி இருக்கும். சரியா? ரைட். ஓகே, குட். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பல வேர்களின் பல பாகங்கள் இருப்பது போல ஒரு வேரூன்றப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பல காரணிகள் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு காரணி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒபீடியன்ஸ். சத்தமா சொல்லுங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் சத்தமா. பிள்ளைகள் மட்டும் சொல்லுங்க பாப்போம். தம்பிகள் யார் சத்தம் நல்லா இருக்கு? நீங்க சொல்லுங்க பாப்போம். இது ரொம்ப ஃபீபிளா இருக்கு. நீங்க சொல்லுங்க. அதேலா நீங்க சொல்லுங்க. இப்போ ஐயா நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. திருந்தவே மாட்டீங்களா? குட். பிரியமானவர்களே, இந்த ஒபீடியன்ஸ் இந்த தலைப்பை எனக்கு கொடுக்கும் பொழுது, இந்த தலைப்பை கொடுத்த உடனே எனக்கு மனோவை தான் இந்த தலைப்பை ஃபோன் பண்ணி சொன்னாப்புல. உண்மையிலே ஒரு பக்கம் எனக்கு மனோவ மேல ரொம்ப கோபம் வந்தது, இன்னொரு பக்கம் என்னை அறியாமலே எனக்குள்ள ஒரு பயம் வந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒபீடியன்ஸை பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொன்னா முதல்ல ஐ மஸ்ட் பொசஸ் த கேரக்டர் ஆஃப் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் இல்லாத நான் உங்களுக்கு கீழ்ப்படிதலை பத்தி என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. ஏன் தலை வழுக்கை ஆயிட்டுன்னு வைங்க, நான் ஹேர் ஆயில் வித்தா எப்படி இருக்கும்? என்னங்க, எனக்கு தலையில முடியே இல்லை, நான் உங்கள்கிட்ட இந்தாருங்கள், இந்த கூந்தல் தைலம் மிக அருமையானது, இதை தேய்த்தவுடன் இரவு தேய்த்தால் காலையில் முடி வளரும் அப்படின்னு நான் சொன்னா நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? முதல்ல ஓன் தலையில போய் தேயா நீ அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆமா.
நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, ஒபீடியன்ஸை பத்தி நான் பேசணும்னா, செய்தியை தயாரிப்பதற்கு முன் ஆண்டவரத்துல கேட்டது, ஆண்டவரே எதுலாம் உமக்கு நான் இன்னும் கீழ்ப்படியலையோ அதற்காக என்னை மன்னியும், இனி வருகிற நாட்களிலாவது நான் உமக்கு கீழ்ப்படிய எனக்கு பலன் தாருன்னு ஜெபிச்சுட்டு தான் நான் இந்த குறிப்புகளை தயாரிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எப்பொழுதுமே நம்ம என்ன பிராக்டிஸ் பண்றோமோ அதை பேசினா போதும். கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க யார்ட்டையாவது எதையாவது பேச வேண்டி வந்தால், நீங்க என்ன பிராக்டிஸ் பண்றீங்களோ, கிறிஸ்தவத்துல பிராக்டிஸ் பண்ண சொல்லி 500 காரியம் இருக்குன்னு வைங்க, 500 காரியம் இருக்கு, நீங்க 5 தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ டாக் அபவுட் தோஸ் 5 which you are practicing. நீங்கள் என்ன பிராக்டிஸ் பண்றீங்களோ, 500 நான் பிராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்கு, அதுக்கு பிறகு நான் பேசுறேன்ற அவசியம் இல்லை. முதல்ல பிராக்டிஸ் பண்றத நீங்க என்ன செய்யலாம், மற்றவங்க கிட்ட பேசலாம். ஸோ இந்த ஒபீடியன்ஸ் என்று சொன்னாலே இது நம்முடைய சிறு பருவத்திலிருந்தே நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பித்த ஒரு பண்பு இல்லையா? ஒபீடியன்ஸ். லீவ் லெட்டர் எழுதும், as I am suffering from fever, I am unable to attend the class, kindly grant me leave for 2 days. Yours faithfully, obediently தான் போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அப்படி போட்டுருவோம். அந்த லெட்டரோட பாடி பொய், ஆனா கீழே என்ன போடுவோம், யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. பொய்க்கே நம்ம ஒரு ஒபீடியன்ட்லி போட்டு அதை மெய்யாக்க முயற்சிக்கிற ஒரு கூட்டம் இல்லையா? பிரியமானவர்களே, இந்த ஒபீடியன்ஸ் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிறு பருவத்திலிருந்தே ஆரம்பித்து விடும். ஒபீடியன்ஸ் மற்ற ஒவ்வொன்று, இப்ப விசுவாசம் நீங்க குழந்தையா இருக்கும் பொழுது உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆனால் ஒபீடியன்ஸ் என்பது குழந்தையா இருக்கும் போது இருந்தே உங்ககிட்ட இந்த சொசைட்டி என்ன செய்யும், எதிர்பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பண்பு. பிரியமானவர்களே, இந்த ஒபீடியன்ஸை குறித்து கொஞ்சம் வேகமாக நாம் பார்க்கலாம். வாட் இஸ் ஒபீடியன்ஸ்? ஒபீடியன்ஸ்னா என்ன? சத்தமா வாசிங்க பாப்போம். இங்கிலீஷ்ல உள்ளதை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க சத்தமா. ஆம், அப்படியே உங்களுக்கு தமிழ்ல இருக்கு. கீழ்ப்படிதல் என்றால் என்ன? நம்மை விட நம்மை விட வயதில் பெரியவர்கள். இப்போ உங்க எல்லாரையும் விட நாங்கள்லாம் வயதில் பெரியவர்கள் இல்லையா? ஆமா, நம்மை விட வயதில் பெரியவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், நமக்கு தரும் ஆலோசனைகளுக்கு செவி மடுப்பதே கீழ்ப்படிதல் ஆகும். ஒரு சிம்பிள் டெபினிஷன் ஃபார் ஒபீடியன்ஸ், ஒரு சாதாரண விளக்கம் கீழ்ப்படிதலுக்கு இல்லையா? இது உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே நல்லா தெரியும். ஓகே, ஸோ இந்த ஒபீடியன்ஸ் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மை விட வயதில் மூத்தவர்கள், எல்டர்ஸ், அவங்க சில காரியங்கள் நமக்கு சொல்லும் பொழுது அதுக்கு பேர் என்னது? ஒபீடியன்ஸ். 9 மணிக்கு எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொன்னா 9 மணிக்கு நாம இங்க வந்தா அதுக்கு பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. ஒபீடியன்ஸ். அது எப்போ உண்மையான ஒபீடியன்ஸ்னா, விசில் அடிக்காம வந்தா ஒபீடியன்ஸ், விசில் அடிச்ச பிறகு வந்தா, சத்தமா, விசில் அடிக்காம இங்க வந்தா 9 மணிக்கு அதுக்கு பேர் என்னது? ஒபீடியன்ஸ். விசில் அடிச்ச பிறகு வந்தா அதுக்கு பேர் என்னது? டிஸ்ஒபீடியன்ஸ். அப்ப காலையில நம்ம உட்கார்ந்ததுல whether we have obeyed or disobeyed. ஏன் உங்க சத்தம் உள்ள போயிட்டு இவ்வளவு நேரம் நல்லா சத்தமா பேசிட்டு இருந்தீங்க? அப்போ நம்ம டிஸ்ஒபே பண்ணிட்டோம்னு உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பல்ஸ் என்ன ஆகுது? டவுன் ஆகுது இல்லையா? ஸோ வி ஃபீல் தட் வி ஹவ் டன் சம்திங் ராங். ஆமென். தம்பிங்களா கவனிக்கிறீங்களா? ஆமா, இதான் சொன்னியா தூங்கினா ஒன்றும் சொல்ல மாட்டேன், மறுபடியும் இப்போ தம்பிகளான்னு கூப்பிடுறேன் அப்படி நினைக்கிறீங்களா? அப்பப்போ அன்புல கூப்பிடுவேன், சரியா? இந்த அன்பை நீங்க எடுத்துக்கணும். நெக்ஸ்ட், இந்த ஒபீடியன்ஸ்ல
ஓப்பன் த விண்டோ, ஒபே த வேர்ட். இந்த ஒபீடியன்ஸ்ல ரெண்டு வகையான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று உலகத்துக்கு கீழ்ப்படிதல், இன்னொன்று உன்னதத்திற்கு கீழ்ப்படிதல். உன்னதம்னா என்னது அப்படின்னா the word of God. மனிதர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் ஒபீடியன்ஸ் தான், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் ஒபீடியன்ஸ் தான். ரெண்டுமே ஒபீடியன்ஸ் தான். இந்த உலகத்துல நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, மனிதர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு பேரும் ஒபீடியன்ஸ் தான், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு பேரும் ஒபீடியன்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டு ஒபீடியன்ஸும் நம்முடைய வாழ்க்கையில அன்றாட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ரெண்டு மிக முக்கியமான கேரக்டர். சரியா? நெக்ஸ்ட், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு கீழ்ப்படுகிற பொழுது, உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பொழுது நமக்கு சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. கீழ்ப்படுதலுக்கான பரிசுகள், வாட் டு வி பெனிஃபிட் பை ஒபீடியன்ஸ், அதாவது கீழ்ப்படிவதினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு கீழ்ப்படுதீங்கன்னா சொத்து கிடைக்கும், சுகம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், பணம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் உலகத்துக்கு கீழ்ப்படிந்தால். இப்போ உதாரணமாக உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை நல்லா படித்தா தான் நீங்கள் பெரிய ஆளாக முடியும், நல்லா படித்தா தான் உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? பெற்றோர்கள் அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த பெற்றோருடைய அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல பதவி. நல்ல பதவிக்கு வேலைக்கு போயாச்சுன்னா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? பணம் வந்துடும், செல்வாக்கு வந்துடும். ஸோ உங்க பெற்றோர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது இந்த உலகப்படியான ஆசீர்வாதமாகிய இந்த சொத்து, சுகம், செல்வாக்கு, பணம், பதவி, பட்டம் இது எல்லாம் கிடைச்சிரும். ஆனா கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது, இஃப் யூ ஒபே டு தி வேர்ட் ஆஃப் காட், யூ வில் கெட் கிரேஸ், பீஸ் அண்ட் ஜாய். சொல்லுங்க. ஆமா, வெல்த், ஹெல்த், ஸ்ட்ரென்த் இதை சொல்றதுக்கும் கிரேஸ், பீஸ் அண்ட் ஜாய் அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா? ஒரு தடவை ரெண்டையும் சொல்லுங்க பாப்போம். ஆமா, வெல்த், ஹெல்த், ஸ்ட்ரென்த் நல்லா தான் இருக்கு. ஆனா அதை விட கிரேஸ், பீஸ் அண்ட் ஜாய் அப்படி சொல்லும் பொழுது நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு நிறைவு நம்முடைய உள்ளத்துல கிடைக்கும். பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உலகத்துக்கு கீழ்ப்படிவதனால கிரேஸ், பீஸ், ஜாய நிச்சயமா கொண்டு வர முடியாது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தூக்கம் வர்றவங்க மட்டும் நல்லா கவனிங்க. உலகத்துக்கு கீழ்ப்படிவதனால கிரேஸ், பீஸ் அண்ட் ஜாய கொண்டு வர முடியாது. அதே இது நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் யூ கேன் என்ஜாய் கிரேஸ், யூ கேன் என்ஜாய் பீஸ், யூ கேன் என்ஜாய் ஜாய், as well as you can enjoy health, wealth and strength. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, டேனியலுக்கு மட்டும்தான் சந்தோஷமா இருக்கு. அதனால தான் நான் சொல்ல சொல்ல போட்டி போட்டு அல்லேலூயா சொல்றாப்புல. உங்களுக்கெல்லாம் இப்போ எப்போ வெளியே விடுவாங்க? அது ஏன்னா மனவா வேற ஸ்ட்ரெச் பண்ணிட்டு எல்லாரும் உள்ள உட்காருன்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஒரு 5 நிமிஷம் அப்படி போயிட்டு வரலான்னு பார்த்தோம். நானே அப்படிதான் நினைச்சேன், விடுவாப்புல ஒரு 5 நிமிஷம் அப்படி போய் ஒரு ரெப்ரெஸ் பண்ணிட்டு வரலான்னு. அவர் உடனே சொல்லிட்டாரு பிரேக் கேன்சல் அப்படின்ட்டு. முதல் நாளே பிரேக்கு கேன்சல் பண்றாரு, 3வது நாள் என்னத்தை கேன்சல் பண்றாரு தெரியல இல்லையா? பயப்படாங்க பிரியமானவர்களே. அப்போ உலகத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்க ஹெல்த், வெல்த், ஸ்ட்ரென்த் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கிரேஸ், பீஸ் அண்ட் ஜாய் பிளஸ் பிளஸ் ஹெல்த், வெல்த், ஸ்ட்ரென்த். அப்ப நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உலகத்துக்கு கீழ்ப்படிஞ்சா 3 பிரதான ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா மகா மகிமையான ஆசீர்வாதம் பிளஸ் இந்த உலக ரீதியான ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்து விடும். இப்போ நீங்க உங்க மைண்ட் அப்படியே டியூன் பண்ணுங்க.
ஒரு கதையை செஞ்சா 3 கிடைக்குது, இன்னொரு கதையை செஞ்சா 6 கிடைக்குது. எதை செய்யலாம்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம கணக்கு ஈஸி இல்லையா? ஒரு கதையை செய்தா 3 கிடைக்குது, ஒரு காரியத்தை செய்தா 6 கிடைக்குது. எதை செய்யலாம் அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே 3 பிடிக்குமா 6 பிடிக்குமா? 6 தான் பிடிக்கும். அப்போ இந்த நல்ல நாள்ல நாம we will make a decision that in our life we will maximum try to obey the word of God. Hallelujah. ஆமா, அப்படியே கண்ணை மூடி, எல்லாரும் கண்ணை மூடுங்க, தூங்கிடாதீங்க, கண்ணை மூடுங்க. அப்படியே மனசுக்குள்ள சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்துல நான் வாழும்போது எப்படியாவது உடைய வசனத்துக்கு கீழ்ப்படி எனக்கு கொஞ்சம் பலன் தாங்களேன் அப்படி சொல்லி ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல நான் வாழ்ற நாள் வர உங்களோட வசனத்துக்கு கீழ்ப்படியணும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் பலன் தாங்க ஆண்டவரே. இந்த 2.5 நாள்ல நான் அந்த பலனை பெற்றுக்கொண்டு நான் என் வீட்டுக்கு போகணும்னு ஒரு சின்ன ஜபம் உங்களுக்குள்ள நீங்க பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு உங்களுக்கு அந்த பலத்தை இந்த அருமையான வேளையில கொடுத்து உங்களை அவரை உற்சாகப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு உங்களை கீழ்ப்படிய வைத்து கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவதோடு உங்களுக்கு தேவையான ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுகம், பலம் எல்லாவற்றையும் அவர் இந்த நல்ல நாளிலே பொழிந்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் ஐயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். நெக்ஸ்ட், பிரியமானவர்களே, இப்போ இந்த எல்லாம் சத்தமா வாசிங்க. தமிழும் இஸ் ஒபீடியன்ஸ் பாசிபிள்? ஒபீடியன்ஸை பத்தி பேசுவது ஈஸி, ஒபீடியன்ஸை பத்தி பேசும்போது கவனிப்பது ஈஸி. ஆனால் ஒபேயிங் இஸ் வெரி 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 என்னாச்சு? Preaching about obeying is easy. Listening about obeying is easy. But obeying is easy or not? நான் பதிலே காணோம். நீங்க சொல்ற பதில வச்சுதான் அடுத்த கட்டடத்தை கட்டணும். நீங்க உஷாராறீங்க. என்னன்னா, ஈஸின்னு சொன்னா இவன் அப்படி சொல்லுவான், கஷ்டம்னு சொன்னா இப்படி சொல்லுவான். அதனால ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவனே சொல்லுவான். அமைதியா இருந்துட்டா அவனே சொல்லுவான். அதனால எல்லாரும் அமைதியா இருக்கு. அப்படிதான் உங்களுக்கு ஒரு தேர்ட் வாய்ஸ் இப்ப சொல்லும் உங்களுக்குள்ள. அந்த வாய்ஸுக்கு செவி கொடுக்காதீங்க. கீழ்ப்படிதல் சாத்தியமா பார்க்கலாம். For many it is very easy. For few it is easy. Very easyக்கும் ஈஸிக்கும் வித்தியாசம் இருக்கு. மிக எளிது எளிது. Obeying to the world is very easy. நல்லா கவனிங்க. நீங்க எல்லாரும் ஸ்கூல் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுடைய காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ ஒரு டைம் இருக்கு. மார்னிங் 8:30 யுவர் ஸ்கூல் பெல் ரிங்ஸ். அந்த நேரம் உங்களுக்கு 8:30க்கு அசம்பிளி அப்படின்னா நீங்க எல்லாரும் 8:25க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு நான் லேட்டாவே போக மாட்டேன்னு சொல்றவங்களும் கை வைத்துங்க. ஸ்கூலுக்கு நான் லேட்டாவே போக மாட்டேங்க அங்கிள், நான் கரெக்டா அசம்பிளி உள்ள போய் நிற்பேன், நான் ஒரு நாள் கூட லேட்டா போக மாட்டேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. உண்மையிலே நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். எதுக்காக? லேட்டா போறதுக்காக இல்ல, உண்மையை ஒத்துக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு. சரி, எப்போவாவது லேட்டா போவாங்க, மெஜாரிட்டி டைம் போயிடுவேன், எப்போவாவது சில நேரம் மாட்டிக்கிடுவேன் அப்படி சொல்றவங்க கை வைத்துங்க. சும்மா தைரியமா கை வைத்துங்க. நான் என்ன ஸ்கூல்ல கேட்கவா போறேன்? ஓகே, வெரி குட். நான் எப்பவுமே லேட்டா தான் போவேன் அப்படி சொல்லலாம் கை வைத்துங்க. அதேலாம் இங்க பாருங்க, இங்க எல்லாம் கையை தூக்கியாச்சு. ரைட், குட். பிரியமானவர்களே, அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சிலருக்கு என்னுடைய மனைவி சொல்லுவா, அவளுடைய ஸ்கூல் டைமிங்ல, காலேஜ் டைமிங்ல பாத்தீங்கன்னா பெல் அடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவ ஸ்கூலுக்குள்ள இருப்பாளாம். பெல் அடிக்கிறதுக்கு
நீங்க வேணா கேட்டு பாருங்க பிரேக் டைம்ல, உண்மையா அங்கிள் இப்படி சொன்னாராண்டி, உண்மையிலே நீங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போவீங்களான்னு கேளுங்க. அதாவது இன்னைக்கு ஃபோர்காஸ்ட், இன்னைக்கு ஸ்கூல்ல லீவுன்னு சொன்னாலும் அவன் என்ன பண்ணுவாளாம், ஸ்கூலுக்கு போய் கேட்டுட்டு தான் வந்துவான். அப்படின்னா தான் அவன் லீவ் போடுவான், லீவுன்னு சொல்லுவாளாம். அப்படி ஒரு படிப்பை படிச்சு வளர்ந்துருக்கான். அது ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. நம்ம அப்படிப்பட்ட ரூட்ல நாம வரல. நம்ம வழி தனி வழி. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. இந்த சிலர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க உலக கட்டளைகளுக்கு. எலக்ட்ரிக் பில் கட்டுறது டான்னு கட்டிடுவாங்க, டெலிஃபோன் பில் கட்டுறது கரெக்டாக கட்டிடுவாங்க, ஸ்கூலுக்கு போகிறது கரெக்டாக, ஃபீஸ் கட்டுறது எல்லாம் எல்லாம் டு த டைம் ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருப்பாங்க சிலர். ஒரு சிலர் நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, மேக்சிமம் பண்ணிடுவேன், சில நேரங்களில் ஸ்லிப் ஆயிரும். ஃபார் ஃபியூ இட் இஸ் ஈஸி. மொத்தத்தில் உலகத்துக்கு கீழ்ப்படிவது மிக எளிது. பிரியமானவர்களே, உலகத்துக்கு கீழ்ப்படிவது மிக எளிது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் எளிது, ஒரு சிலருக்கு தான் அது கடினமாக தோன்றும். அந்த கடினமாக தோன்றுகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியோரத்தில் விழுந்த விதைகளை போன்றவர்கள். அது நம்ம வி கேனாட் ஹெல்ப் இட். மற்றபடி உலகத்தின் காரியங்களுக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியும். இன்னைக்கு அரசாங்கம் எவ்வளவோ சட்டம் போட்டிருக்கு இல்லையா, ஹெல்மெட் போட்டு தான் பைக் ஓட்டணும், கீழ்ப்படுகிறோமா இல்லையா? கீழ்ப்படுகிறோம். சீட் பெல்ட் போட்டு தான் கார் ஓட்டணும், கீழ்ப்படுகிறோமா இல்லையா? கீழ்ப்படுகிறோம். லெப்ட்ல தான் போனோம், கீழ்ப்படுகிறோமா இல்லையா? கீழ்ப்படுகிறோம். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியுமா? நெக்ஸ்ட், obeying the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியுமா? இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியுமான்ற கேள்வியை எழுப்பின உடனே நிறைய பேர் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது முடியவே முடியாது, கடவுளுடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது, பைபிள்ல சொல்லி இருக்கிறபடிலாம் வாழவே. அப்படி சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அப்படி யாராவது சொன்னதை நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையா? பைபிள்ல உள்ளபடிலாம் வாழ முடியாதுன்னு. என்ன அமைதியா இருக்கிறீங்க? பைபிள்ல உள்ளபடிலாம் வாழ முடியாது அப்படின்னு சொன்னதை கேட்டிருக்கிறீங்களா இல்லையா? அதுதான் பிசாசுடைய ஒரு அற்புதமான தூது. பைபிள் கையில வச்சுக்கோ, அன்றாடம் வாசி, ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போ, வசனம் வாசிக்க சொன்னா எடுத்து வாசி. ஆனா அதுல உள்ளபடிலாம் உன்னால என்ன செய்ய முடியாது. It is impossible to practice the Bible. It is impossible to practice the word of God அப்படின்னு சொல்லி ஒரு துர் ஆலோசனையை உங்களுக்கு நடுவே அவன் ஊதி வைத்திருக்கிறான். பிரியமானவர்களே, ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பது கடினமாக எல்லாருக்கும் தோன்றுவது போல ஒரு மாயையை பிசாசு உருவாக்கி விட்டானே தவிர, கண்டிப்பா கடவுளுடைய வார்த்தைக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியும். If we are rooted in Christ, நாம் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி இருந்தால் நிச்சயமாய் நம்மால் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். இப்ப நீங்க எல்லாரும் ஒரு அறிக்கை மேற்கொள்ள போறீங்க. நான் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி இருந்தால், சொல்லுங்க, என்னால் நிச்சயமாக கடவுளின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியும். யாரா ஒரு ஆள் இந்த பக்கம் இருந்து சொல்லுங்க. இப்ப சொன்னதை யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. என்ன இவ்வளவு இங்க இருந்து யாராவது சொல்லுங்கப்பா. வார்த்தைகளுக்கு நான் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி இருந்தால் என்னால் நிச்சயமாக கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியும். இப்ப சொல்லுங்க பாப்பா, யாரா ஒரு ஆளு. என்னால் நிச்சயமாக கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியும். இன்னொரு ஆள் சொல்லுங்கப்பா. பின்னாடி இருந்து யாராவது ஒரு ஆள். பச்சை டிஷர்ட்னு சொல்றான், பச்சை டிஷர்ட் இப்படி பார்க்கறான். அப்ப அவன் போட்டுக்கிறது கருப்பா, எனக்கு கலர் தெரியலையான்னு தெரியலையே. சரி, அந்த சிவப்பு சட்டை அவனும் திரும்பிட்டான் பாருங்க டக்குன்னு. அடாடாடாடாடாடா,
யாராவது சொல்லுங்க பாப்போம். சூப்பர் முத்து, கைத்தட்டுங்க பாப்போம். மறுபடியும் ஒரு ஆள் சொல்லுங்க. நான் என்ன உங்களுக்கு என்ன போயமா ஒப்பிக்க சொல்லிட்டேன்? இல்ல எஸ்ஏ காம்படிஷன் நடத்துறேனா? ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி இருந்தால் என்னால் நிச்சயமாக கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியும். சுற்றுவோம் அவங்க அவ்வளவு பேரும். இப்போ நான் வர்ற கோபத்துக்கு வரிசையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. சொல்லுங்கம்மா யாராவது இது சொல்ல பாருங்க. நீங்க இதை சொல்ல யோசித்தா உங்களாலெல்லாம் கிறிஸ்துக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்கெல்லாம் ஷோகேஸ் கிறிஸ்டியன் ஆயிருவீங்க. நமக்கு ஷோகேஸ் கிறிஸ்டியனே வேண்டாம். நம்ம எல்லாம் ஃபீல்டு கிறிஸ்டியன். அல்லேலூயா. ஆமா, சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து, நான் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி இருந்தால். இப்ப கண்ணை மூடிட்டு எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் கண்ணை மூடிட்டு சத்தமே வராம அதோட சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ஸ்டானி முடியுமா முடியாதா? இப்படின்னா 3 டிஃபன் சாப்பிட்டுருக்கோம் இல்லையா? இட்லி, ரவையை சாப்பிட்டது யாரா? உங்க ஊர்ல இருக்க ரவைன்னு சொல்லுவீங்களோ? எங்க ஊர்ல கிச்சடின்னு சொன்னா தான். கிச்சடியை ரவையில செய்யறோம். நாங்க ரவையை சாப்பிடுறது இல்லை, ரவையில செஞ்ச கிச்சடி நாங்க சாப்பிடுவோம். ஆனா உங்க ஊர்ல ரவையை சாப்பிடுறது எனக்கு கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிந்தி முடிஞ்ச பிறகு ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம். அது ரவையை நீ எப்படி அவ்வளவு குயிக்கா சாப்பிடுறேன்னு நான் ஒரு பேட்டி எடுக்க விரும்புறேன். குட். பிரியமானவர்களே, 3 டிஃபன் சாப்பிட்டுருக்கோம். அப்ப நம்மளுக்கு நல்ல பலத்தோட நம்ம என்ன செய்யணும்? பதிலுரைகள் கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களே, for everyone it seems to be impossible, but it is highly possible, because impossible is nothing. கீழ்ப்படிய முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. இது நமக்குள்ள ஒரு மாயையை பிசாசானவன் உருவாக்கி வைத்திருக்கிறான். என்னது அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தைக்கெல்லாம், எல்லா பைபிளில் உள்ள எல்லா வார்த்தைக்கும் உன்னால கீழ்ப்படிய முடியாது. இந்த கேம்ப் எதுக்கு? இந்த ரெட்ரீட் எதுக்கு? பிசாசு உங்களுக்குள்ள விதைத்திருக்கிற சில தேவையில்லாத சிந்தனைகளை உடைப்பதற்கு தான் இந்த முகாம். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயோ, அல்லேலூயானா என்னங்க அர்த்தம்? தேவனுக்கே மகிமை. தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு தயங்குறீங்களா? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு தயங்குறீங்களா? அல்ல கைகளை உயர்த்தி சந்தோஷமா சொல்லுங்க பாப்போம். ஆமா, பஞ்சாப்ல எப்படி அல்லேலூயா சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியும் இல்லையா? சரி, சகோதரி பிள்ளைகள்லாம் சேர்ந்து பஞ்சாபி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரெடி? 1 2 3. ஐயா, நான் உங்க மேல ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சு பேசிட்டு இருக்கிறேன். சரி, நீங்க மானத்தை காப்பாத்துங்க. தம்பி மாதிரிலாம் சேர்ந்து ஒரு பஞ்சாபி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆரம்பம் அற்பமா இருந்தது, முடிவு சம்பூர்ணமா இருக்கும்னு நினைச்சேன். முடிவும் அற்பமா போகுது. அல்லேலூயா அப்படி சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க பாப்போம். 1 2 3. நான் இப்படி கை வைத்தும் போது நீங்க லூயா சொல்லணும். ரெடி? நினைக்கிறாங்க கைய தூக்கியா அப்படின்னா தான் உயிர் வரும். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. குட், வெரி குட். நெக்ஸ்ட் சத்தமா சொல்லுவோம். சத்தமா சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படிதல் சாத்தியமே. சத்தமுடைய கை ஒரு கை அப்படி அசைச்சு சொல்லுங்க. obedience is possible. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு. யாருக்கு?
யாருக்கு பாசிபிள்? சொல்லுங்க, பதில் இருக்கும். நீங்க சொல்லுங்க, அடுத்த ஸ்லைட் போட சொல்றேன். கிறிஸ்துவில் பாருங்க, இப்ப வரும் பாருங்க. மதிதான். சரி. ஃபார் தோஸ் who are rooted in Christ, obeying the word is possible. பிரியமானவர்களே, இந்த நோவாவை குறித்து இருக்கா? Obedience is impossible. பிரியமானவர்களே, நான் இன்னும் செய்திக்குள்ளே வரல. இன்னும் 7 நிமிஷத்துல முடிக்கணுங்கிறாங்க. ரைட்டு, முடிச்சிடறேன். என்னத்தையாவது முடிச்சிடறேன் இன்னைக்கு. நோவா வசனம்லாம் வாசிக்க வேண்டாம், ஏன்னா 7 நிமிஷம் தான் இருக்கு. இந்த நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னைய காப்பாற்றணும் நான் விரும்புறேன், அதனால யூ பில்ட் அன் ஆர்க், நீ ஒரு பேழையை கட்டு அப்படி சொல்றாரு. ஷார்ட்டா சொல்றேன், பேழைய கட்டு. அப்ப பிரியமானவர்களே, இந்த பேழையை கட்டு என்று சொன்ன அந்த காலத்தை கொஞ்சம் நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு 2026 ஒரு மரத்தை அறுப்பதற்கு, ஒரு ஸ்க்ரூவை டைட்டன் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் டூல்ஸ் வந்துட்டு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் டூல்ஸ் வந்துட்டு. இன்னைக்கு ஒர்க்கிங் ஹஸ் பிகம் வெரி ஈஸியர். வேலை செய்வது ரொம்ப ஈஸி. எல்லாம் டெக்னாலஜியுடைய அட்வான்ஸ்மெண்ட்னால நவீனமயமாக்கப்பட்ட இயந்திரங்கள் வந்துட்டு, அதனால மரத்தை முந்தி 2 பேர் எதிர்த்தாப்புல உட்கார்ந்து என்ன செய்வான், இப்படி அறுத்துட்டு நான் முந்தி 2 பேர் உட்கார்ந்து உயிர் போற மாதிரி அறுப்பான். இப்போ அப்படி கிடையாது, சர்ன்னு ஒரு மிஷின் அறுத்துட்டு போகுது. அந்த அளவுக்கு இப்ப டெக்னாலஜி இருக்கு. ஆனா கொஞ்சம் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, நோவா காலத்துல என்ன இருந்திருக்கும். ஜஸ்ட் திங்க், நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, நோவாவுடைய காலத்துல என்ன டூல்ஸ் இருந்திருக்கும். ஆனா அவரை செய்ய சொன்ன அந்த வேலை சாதாரண வேலை இல்ல. பிரியமானவர்களே, 3 டயர் டெக்கு கிட்ட சொல்றாரு. 3 டயர் டெக். ஒரு அந்த வேலையோட சைஸ்லாம் நீங்க அந்த பகுதியில் நீங்க வாசித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த டைமென்ஷன், அந்த அளவு, அந்த பேழையுடைய அளவு. இப்படிப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான பேழையை எந்த விதமான தொழில்நுட்ப வசதி இல்லாத காலத்தில் செய்யும்படி நோவாவுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த 22வது வசனத்தை மட்டும் யாராவது ஒருத்தர் வாசித்துருங்க. 6:22, ஆதியாகமம் 6:22. கடவுள் தனக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பவர் வெர்ஷன்ல தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம், சத்தமா சொல்லுங்க, தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம், சத்தமா, அவர் செய்து முடித்தார். சத்தமா சொல்லுவோம் இன்னும் ஒரு தடவை, தேவன். பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இன்றைய தொழில்நுட்ப வசதி நிறைந்த காலத்தில் நம்மை பார்த்து தேவன் இப்படிப்பட்ட ஒரு பேழையை இந்த நாட்களில் செய்ய சொல்லி இருந்தால் நாம் செய்திருப்போமா? ஆனால் எந்த வசதி இல்லாத காலத்துல நோவாவுக்கு இந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. நோவா கடவுள் எப்படி சொன்னாரோ, தேவன் என்ன சொன்னாரோ அந்த சேம் டிசைன், அவர் எதுவுமே அவருடைய டேஸ்டுக்கு மாத்திக்கல. கடவுள் என்ன பிளான் டிசைன் கொடுத்தாரோ, என்ன டிராயிங் கொடுத்தாரோ அந்த டிராயிங் படி நோவா அனைத்தையும் செய்து முடித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. சோ அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, இந்த காலத்துக்கும் நோவாவுடைய காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிரியமானவர்களே, நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க இமேஜின் பண்ணவே முடியாது. அதை அவ்வளவு வீக்கெண்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜிலே நோவா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். நெக்ஸ்ட்
இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதாவது கீழ்ப்படிதல் சாத்தியமா என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படிதல் சாத்தியமா? ஆபிரகாம் கை மட்டும் வைத்துங்க, பதில் தெரிஞ்சவங்க யாரும் பதில் சொல்ல வேண்டாம். ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல குழந்தை கிடைச்சது? யாருக்கெல்லாம் தெரியும்? சொல்லு ராஜா, சத்தம் கை தட்டி விடுறோம் ஜோரா. ஆமா, பிரியமானவர்களே, 100 வருடம் காத்திருந்து குழந்தை வாக்கியம் பெறுகிறாரு. அந்த குழந்தை ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? எனக்கு பலி குடுன்னு கேட்கிறாரு. எனக்கு பலி குடுன்னு கேட்கிறாரு. யோசித்து பாருங்க, எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாமுடைய மனநிலை. ஆபிரகாம் பலி கொடுக்க சொன்னதை அவர் நினைச்சு பார்க்கல. மாறாக ஆண்டவர் அவருக்கு கொடுத்தாரு. பார்த்தீங்களா வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரு? வானத்தின் நட்சத்திரங்களை முடியுமானால் எண்ணிப்பார், இதை விடவும் கடற்கரை மணலளவும் உன் சந்ததியை நான் நினைச்சுவேன் பெருக பண்ணுவேன்னு சொல்ற அந்த பிராமிஸை தான் அவர் நம்பினாரே தவிர, அவர் கொடுத்திருந்த அந்த ஒரு குழந்தையை அவர் என்ன செய்யல? நம்பல. So that he was able to obey. He depended only on the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மீதுதான் அவர் நம்பிக்கை வைத்தார். அதனால் தான் ஆபிரகாமால் கீழ்ப்படிய முடிந்தது, கீழ்ப்படிய முடியாத ஒரு காரியத்திற்கு. அல்லேலூயா. எந்த தகப்பனாலே முடியாது பிரியமானவர்களே, எந்த தகப்பனாலே முடியாது. நீங்கள் எல்லாம் நாளைக்கு ஒரு தகப்பனுடைய நிலைக்கு இந்த பிள்ளைகள் வருகிற பொழுது, அல்லது ஒரு தாயுடைய நிலைக்கு நீங்கள் வருகிற பொழுது, உங்கள் பிள்ளையை யாராவது கேட்டால், உங்கள் பிள்ளையை யாராவது இப்படி பலிலாம் கொடுக்க கேட்க வேண்டாம், 2 நாள் குழந்தைய நான் வீட்டில் கொண்டு வச்சுட்டு வரேன் அப்படி சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவோம் நம்ம? சரி, உங்ககிட்ட இந்த கேள்வி நான் கேட்டுக்கூடாது, ஏன் தப்பு? நம்ம கொடுக்க மாட்டோம், நம்ம கொடுக்க மாட்டோம். இப்போ என் பையனுடைய குழந்தை இருக்கு, சரியா? இந்த குழந்தைய இப்போ டேனியா தூக்கி வச்சிருக்கான்னு வைங்களேன், டேனியா தூக்கி கையில் கொண்டு வச்சிருக்கேன். அந்த நேரம் ஜென்சி கொஞ்ச நேரம் கூட நான் வச்சுக்கிறேன் அப்படி சொன்னா என்ன செய்வா? நானே இப்பதான் வாங்கினேன். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, நமக்கு குழந்தைனாலே ரொம்ப பிடிக்கும். யார் குழந்தைனாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவே நம்ம குழந்தைனா நீங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது, அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க. நம்ம குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். அந்த ரொம்ப பிடிச்ச குழந்தையத்தான், அது 100 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச குழந்தையத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலி கொடு. இஸ் இட் பாசிபிள்? இஸ் இட் பாசிபிள்? முடியுமா? சாத்தியமா? உலகத்தில் உள்ள எந்த தகப்பனுக்கும் சாத்தியம் இல்லை. ஆனால் ஆபிரகாம் தேவனுக்குள் வேர் கொண்டிருந்தபடியால், ஆபிரகாம் தேவனிடத்தில் வேரூன்றி இருந்தபடியால், தேவனுடைய வாக்குறுதிகளில் அவர் வேரூன்றியபடியால் அவரால் அந்த காரியத்திற்கு கீழ்ப்படிய முடிந்தது. நெக்ஸ்ட், மத்தேயு 4வது அதிகாரம் 18, 22 இந்த வசனங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சீடர்களை அழைப்பது, கலிலேயா கடலோரமாய் போய் சீடர்களை அழைப்பது, பேதுருவையும் அந்திரேயாவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைக்கிற பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த தொழிலை விட்டுவிட்டு, வலைகளை விட்டுவிட்டு, வாழ்வாதாரத்தை விட்டுவிட்டு, பெற்றோரை விட்டுவிட்டு, தாயை விட்டுவிட்டு, உறவுகளை விட்டுவிட்டு ஆண்டவர் அழைத்தார்ங்கிற ஒரே காரணத்திற்காக அவருடைய பின்னால் அவர்கள் வந்தார்கள். இதுவும் கீழ்ப்படிதலின் ஒரு வகையே. இந்த கீழ்ப்படிதல் சாத்தியமா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. இன்னைக்கு நீங்க இவ்வளோ வாலிப பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி பீகார்ல, குஜராத்தில், ஒரிசால, ஜார்க்கண்டில் இந்த மாதிரி ஏராளமான சிறு பிள்ளைகளுக்கு ஞானோபதேச வகுப்புகள், அதாவது மறைக்கல்வி எடுப்பதற்கு, கேட்டகிசம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வாலிப பிள்ளைகள் தேவைப்படுது, எல்லாரும் புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டா, இங்கேருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கோ, ஒரிசா மாநிலத்துக்கோ, அல்லது ஒரு வட மாநிலத்துக்கோ உங்களை யாராவது கூப்பிட்டா எத்தனை பேர் போறக்கு ரெடி? 2:30 மத்தியானம் இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்கு பதிலாக நேரா நம்ம ஜார்க்கண்டுக்கு போவோம் அப்படின்னா எத்தனை பேர் வருவீங்க?
2 பேர் கை தூக்குனா, அப்புறம் ஒருத்தன் தூக்கலன்னு அவன் கையை கீழே போட்டான். ஏன்னா இது ஏதோ தேவையில்லாத கேள்வி ஒரு கேட்டார் போல, மற்றவங்களாம் உஷாரா இருக்கா, நாம தான் விஷயம் தெரியாம கை தூக்கிட்டோமோன்னு டக்குன்னு கை கீழே போட்டான். சரி, நான் சந்தோஷப்பட்டேன், நம்ம இவ்வளவு நேரம் சத்தமா பேசுறதுக்கு அவன் 2 பேராவது கூட வரேங்கிறானு. அவனும் இப்ப என்ன பண்ணிட்டான், கையை கீழே போட்டான். நம்ம யாரும் போக மாட்டோம், நம்ம யாரும் போக மாட்டோம். இதே போல ஒரு பணிக்கு தான் பிரியமானவர்களே பேதுருவாய் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டாரு. நம்மளாம் ரொம்ப படிச்சிட்டோம் பார்த்தீங்களா, நம்மளாம் ஐடி ஃபீல்டில் போய் நம்ம அமெரிக்காவில் போய் ட்ரம்புக்கு நெக்ஸ்ட் செக்ரட்டரியாக நம்மளாம் வேலை செய்ய போகிறோம். அமெரிக்காவில் போய், ஆஸ்திரேலியாவில் போய், ஜெர்மனியில் போய், ஜப்பானில் போய். ஆனால் நம்ம ஜார்க்கண்டுக்கு போகிறதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. வி cannot obey. பட் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் அந்திரேயாவும் மத்தேயுவும் ஏனைய சீடர்கள் அத்தனை பேரும் எல்லா அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் பின்னால் சென்றார்கள். யோசித்து பாருங்க, படிக்காதவங்களால கீழ்ப்படிய முடியுது, படிச்சவங்களால கீழ்ப்படிய இன்னைக்கு கொஸ்டின் 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 கொஸ்டின். நம்ம ரொம்ப படிச்சிட்டோம் பார்த்தீங்களா, அதனால we are unable to obey. Peter is a illiterate, James is a illiterate, John is a illiterate, Andrews is a illiterate, but they obeyed. எங்க நாம நிக்கிறோம் யோசிங்க. இன்றைக்கு உலக அறிவு நம்ம என்ன நிலைக்கு கொண்டு போயிட்டுனா, கீழ்ப்படிய விடாமல் நம்மை தடுக்கிறது. உலக அறிவு, உலக ஆஸ்தி, உலக செல்வாக்கு, உலக பட்டம், உலக பதவி, உலக பதக்கம் நம்மை உன்னத கடவுளுக்கு கீழ்ப்படிய விடாமல் தடுக்கிறது. பேதுரு கல்லூரிக்கு போகவில்லை, பட்டம் வாங்கவில்லை, பதக்கம் வாங்கவில்லை, பதவி இல்லை. ஆனால் அவரோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு மனது வந்தது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பல நேரங்களில் நமக்கு இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களே நம்மை பல நேரங்களில் தேவனுக்கு கீழ்ப்படிய விடாமல் தடுக்கிறது என்பதை இந்த நல்ல வேளையிலே உங்களை நான் எச்சரிப்போடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மகிட்ட இருக்க வெயிட்டேஜ். இட் மே பி எஜுகேஷன், இட் மே பி மணி மேட்டர்ஸ், இட் மே பி ஃபேமிலி பேக்ரவுண்ட். இது எல்லாம் தான் இன்னைக்கு நம்மளை முழுமையா ஆண்டவருக்கு கீழ்ப்படிய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. போட்டு இந்த நபர்களுக்கெல்லாம் கீழ்ப்படிதல் எப்படி சாத்தியமானது? How was obedience possible for the above persons? நோவா, ஆபிரகாம், அப்போஸ்தலர்கள், இவர்களுக்கெல்லாம் எப்படி கீழ்ப்படிதல் சாத்தியமானது? They were rooted in God. They were rooted in Christ. They were rooted in word of God. Hallelujah. அவர்களால் கீழ்ப்படிய முடிந்ததற்கு காரணம் அவர்கள் தேவனிலும் கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவின் வார்த்தைகளிலும் அவர்கள் வேரூன்றி இருந்ததினால் அவர்களால் கீழ்ப்படிய முடிந்தது. சோ இந்த அருமையான நன்னாளிலே பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கீழ்ப்படிதல் என்கிற அற்புதமான குணம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற இந்த கீழ்ப்படிதல் குணமானது இன்னும் அநேகரை கிறிஸ்துவுக்குள் வேரூன்ற வைக்கும் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஓகே, உங்களோட obedience proves that you are rooted in Christ. உங்களிடத்தில் காணப்படுகிற கீழ்ப்படிதல் நீங்கள் கிறிஸ்துவில் வேரூன்றியவர்கள் என்பதை நிரூபிக்கிறது. உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற கீழ்ப்படிதல் இன்னும் அநேகரை கிறிஸ்துவில் வேரூன்றுவதற்கு வழிவகுக்கும் என்பதை நீங்கள் இந்த நல்ல நாளிலே நினைவு கொள்ளுங்கள். கடைசியாக, disobedience leads to disaster. சோதோம் கொமோரால இருந்து வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. They disobeyed. ஸோ அங்க சோதோம் கொமோரால என்ன நடந்தது? அழிவு, டிசாஸ்டர்.
பார்ஷியல் ஒபீடியன்ஸ். இந்த ஒபீடியன்ஸ்ல இன்னொன்னு இருக்கு பிரியமானவர்களே, பார்ஷியல் ஒபீடியன்ஸ். பார்ஷியல் ஒபீடியன்ஸ் யாருன்னா, ஷார்ட்டா சொல்றேன், அந்த செல்வந்தன் ஒருத்தன் வந்து இயேசு கிறிஸ்துட்ட நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்யணும்னு கேட்டான் பாத்தீங்களா? அப்ப அவன் ஆண்டவர் வந்து அவருக்கு சொல்லுவார், நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. உடனே அவன் என்ன சொன்னான்? சீக்கிரம் சொல்லுங்க. இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில இருந்து கடைபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அப்போ he is a man of obedience. He is a man of obedience. அந்த மேன் ஆஃப் ஒபீடியன்ஸ்ட ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொன்னாரு, உனக்கு உள்ளதெல்லாம் போய் வித்துட்டு என்னை வந்து பின்பற்றுன்னு சொன்னாரு. அதுவும் ஆண்டவருடைய கட்டளை தான். அதுக்கு அவனால என்ன பண்ண முடியல? கீழ்ப்படிய முடியல. பிரியமானவர்களே, நம்ம மெஜாரிட்டி இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே இந்த செகண்ட் பார்ட்ல தான் லாக் ஆயிருவோம். we all obey God, but we obey partially. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவோம். இங்க இருக்கிற நாம எல்லோருமே தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான். ஆனால் ஒரு முழுமையான கீழ்ப்படிதலை நாம் வெளிப்படுத்துவதில்லை. அந்த வாலிபன் முழுமையான கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தாதனால் he was with partial obedience, so he went out in sorrow. இயேசு கிறிஸ்துவை சந்தித்து விட்டு போனவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியோடு தான் போனார்கள். ஆனால் இவன் ஒருவன் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகும் அவன் துயரத்தோடு சென்றான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், he did not obey absolutely, he obeyed partially. ஸோ இன்னைக்கு இங்க இருக்கிற நாம பார்ஷியலா ஒபே பண்ண, அதாவது ஒரு சில காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒரு சில காரியங்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில துயரம் தொடரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடைசியாக பரிபூரண கீழ்ப்படிதல், அப்சல்யூட் ஒபீடியன்ஸ். இதுக்கு நீங்க பைபிள்ல நிறைய பேரை காட்டலாம். பேதுரு முழுமையா கீழ்ப்படுகிறார். ஆழத்துல போய் வலைய போடு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் ஒரு கார்பெண்டர், இவர் ஒரு பிஷர்மேன். பிஷர்மேனுக்கு கார்பெண்டர் ஐடியா கொடுக்கிறாரு. நீ யாரு எனக்கு ஐடியா கொடுக்கறதுன்னு கேட்டிருந்தா கதை முடிஞ்சது. ஆனா அங்க இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே பேதுரு உடனடியாக கீழ்ப்படிந்து முழுமையாக கீழ்ப்படிந்து வலைய போடுகிறாரு. திரளான மீன்களை அவர்கள் அங்கே பெறுகிறார்கள். Zacchaeus, he surrendered completely, he obeyed absolutely. இனம் புரியாத மகிழ்ச்சி சக்கேயுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. பிரியமானவர்களே, எப்போ நாம் ஆண்டவருக்கு முழுமையா கீழ்ப்படுகிறோமோ அப்போ நம்முடைய உள்ளத்துல முழுமையான மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்க முடியும். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். நம்ம எல்லாரும் கடவுளுக்கு பயந்தவர்கள் தான். அதனாலதான் விடுமுறை நாளாக இருந்தால் நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க செக் பண்ண வேண்டியதா தான், எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறனா அல்லது ஒரு சில காரியங்களுக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறனா? ஒரு சில காரியங்களுக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறதுனால தான் இன்னும் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க வேண்டிய மகிழ்ச்சியை, இன்னும் என் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை நான் முழுமையா அனுபவிக்க முடியாம திணறி கொண்டிருக்கிறேன். எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் முழுமையாய் கீழ்ப்படுகிறேனோ அப்பொழுது என்னால் முழுமையாய் மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் இப்பொழுது நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். whether to obey partially or to obey absolutely. கீழ்ப்படிய வேண்டுமா வேண்டாமான்றதை நீங்க யோசிக்கணும். அப்படி கீழ்ப்படுகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா whether to obey partially or absolutely, சந்தேகமே வேண்டாம். God expects an absolute obedience from each and every one of us. நாம் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் தேவன் ஒரு பரிபூர்ண கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். செய்ய வேண்டியது சரண்டர், சப்மிட், சப்ளிகேட். சரணடை, ஒப்புக்கொடு, ஜெபத்திலே நிலைத்திரு. ஆண்டவர் உன்னை ஒரு பரிபூரண கீழ்ப்படிதலுக்குள் நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஒரு நிமிடம் எழும்பி நின்று